Happy morning, dear friends. Here's yours, Dr. Rajintha. Welcome to Demystify with Ajay. Dear friends, இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, of course, iterative loopல நம்ம செகண்டா பார்க்க போற while. So, இந்த exact while sessionையும் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, with the transfer statement ஆன break and continue include பண்ண போறோம். So, yeah, let me just go into the session. So, இப்போ இங்க while loop அப்படின்னு பாத்தீங்கன்னா, so for what the while is. ஸோ while loop பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கிற வரைக்கும் அந்த இட்டரேட்டிவ் நடக்கும். ஸோ அதுல தான் இந்த while loop நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் ஆகுது. சரி, அந்த எந்த கண்டிஷன் வரைக்கும் அப்படிங்கறத நம்ம மெயினா ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுல தான் அந்த while ஃபங்க்ஷனாலிட்டிஸே இருக்கு. அது ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இட் ஜஸ்ட் எக்ஸிக்யூட்ஸ். ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா யா இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ட்ரூவா இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, யா ட்ரூ, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் டில் இந்த எக்ஸாக்ட் while கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும். எப்போ அது ஃபால்ஸ் ஆகுதோ while லூப்ல இருந்து வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாக்ட் while லூப்கான கான்செப்ட். சரி, இப்போ இந்த while லூப்ல பேசிக் சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள போடலாம். ஸோ பாத்தீங்கன்னா லெட் வி ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ இங்க நம்ம ஃபார் லூப்ல ஒரு விஷயம் பண்ணினோம், ஓகேங்களா? அதாவது ஃபார் லூப்ல ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணினோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட் ஐ ஜஸ்ட் கிவ், அதாவது பாத்தீங்கன்னா ஃபார் ஐ இன் ஏதோ ஒரு சீக்வன்ஸ், ஓகேங்களா? இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க ரேஞ்ச் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி 5 அப்படின்னு கொடுத்தோம். சோ இந்த எக்ஸாக்ட் ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணதுனால நம்மளுக்கு இந்த 5 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் ஆச்சு அப்படின்னு வைங்களேன். சோ இதே சேம் திங் நம்ம இப்போ whileல கொடுக்கலாம். அப்போ whileல கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் while இதே சேம் கண்டிஷன் தான் பாத்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் இங்க நம்ம எப்படி ஐ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோமோ இங்க நான் ஒரு கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன் பாருங்க. சோ லெஸ் தென் 5 இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணணும், பிரிண்ட் ஐ அப்படிங்கிறது இல்லைன்னா நம்மளுக்கு இங்க இருக்கிற பிரிண்ட் கவுண்ட் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். ஓகே, சோ இப்ப இந்த பிரிண்ட்டுக்கும், அதாவது ஃபார் லூப்ல இருக்கிற இந்த பிரிண்ட்டுக்கும் while லூப்ல இருக்கிற ஒரு பிரிண்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கவுண்ட பிரிண்ட் பண்ண சொல்றீங்க, எந்த கவுண்ட் எங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்கோர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஃபார் லூப்ல நம்ம ரேஞ்சுன்னு கொடுக்குறோம், இல்லனா அதே சேம் சமயம் பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஏதாவது ஒன்று கொடுக்குறோம், லிஸ்ட்ல இருந்தோ டூப்பிள்ல இருந்தோ அது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது இண்டெக்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி 0 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா இங்க அந்த விஷயம் இல்ல. சோ இப்போ நான் என்ன பண்ண, பர்பஸ்ஃபுல்லா கவுண்ட் அப்படின்னு ஒரு இனிஷியேட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? சோ கவுண்ட் அப்படின்னு ஒன்னு இனிஷியேட் பண்ணிடுறேன். அதுக்கு நான் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சோ 0 அப்படிங்கும் போது லெஸ் தென் 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு. சோ இந்த எக்ஸாக்ட் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு லெஸ் தென் 5 வரைக்கும் அப்படின்னு. சோ ஆல்ரெடி நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன் ரெண்டு முக்கியமான விஷயம் அப்படின்னு. ஒன்னு இந்த கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யா அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சொல்றேன். இப்ப கவனிங்க, இது எப்படி நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் இந்த while லூப்பும் நம்மளுக்கு இங்க இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0 வந்துட்டே இருக்கு, எவ்வளோ நிறைய ஜீரோஸ். ஸோ இன்னும் இட் இஸ் கோயிங் ஆன், இன்னும் இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு இங்க எண்டே ஆகல. சரி, இதை நான் எண்ட் பண்ணணும் அப்படின்னா டெர்மினேஷனை க்ளோஸ் பண்ணணும். ஸோ டெர்மினேஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இட் ஜஸ்ட் டேக்ஸ் 2 to 3 seconds. சரி, ஆக்சுவலா எதுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபார் லூப்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணிருக்கோம். என்ன, ஐ அப்படிங்கறத இனிஷியலைசேஷன், அது வந்து ரேஞ்சு 0 to 5, அதாவது நம்ம இங்க 5 ஸ்பெசிஃபை பண்ணா 0 to n-1ங்கிற மாதிரி 4 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் ஆகும், அதாவது இட்டரேட்டிவ் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அண்ட் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் இட்டரேஷன், அதாவது 1 to the 1 next அப்படிங்கிற மாதிரியான இட்டரேஷன் நம்ம இங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. சரி, இப்போ இந்த இடத்துல while கண்டிஷன்ல நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நாம இனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விஷயமா இனிஷியலைஸ் பண்ணோம். பட் ஆனா இட்டரேஷனுக்கான ப்ராசஸிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம எங்கேயுமே கொடுக்கலையே அப்படிங்கறத இங்க மஸ்ட். அப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும், இட்டரேஷனை ஸ்பெசிஃபை பண்ணியே ஆகணும். அதாவது கவுண்ட் இங்க 0 இருக்கு, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்ப்பா, இட்டரேட் பண்ணணும். ஸோ ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் அதுவா இட்டரேஷன் ஆகும், ஆனா whileல பொறுத்த வரைக்கும் நம்ம தான் இட்டரேஷனை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ கவுண்ட் பிளஸ் 1.
ஸோ இப்போ பாருங்க நான் எகெயின் இப்போ எக்ஸிகியூஷன் பண்றேன். நம்மளுக்கு 0 1 2 3 4. ஓகேங்களா, ஃபைன். சரி, இப்போ இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் நம்ம அதே இதில் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ், அந்த எக்ஸாக்ட் சீக்வன்ஸை வந்து நம்ம சம்மேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம இங்க 5 அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வச்சுப்போம். இதுல சம்மேஷன் அப்படிங்கிறதுனால சம்மேஷனை நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இல்ல, நம்மளுக்கு எங்க இருந்து வரணும், ஒரு பர்டிகுலர் இனிஷியலைசேஷன்ல இருந்து வரணும். இது யூஸ்வலா நம்ம ரெண்டும் கொடுக்கிற வேரியபிள். அதாவது எனக்கு 5 வரைக்கும் அப்படிங்கிறதும் 0, அதாவது சம்மேஷன் பண்றதுனால 0 அப்படிங்கிறதும் இது இனிஷியலா நம்ம எப்பயுமே கொடுக்கறது தான். ஆனா அக்கார்டிங் டு இந்த வைல் லூப்ல நம்ம என்ன கொடுக்கறேன், I less than or equal to இந்த num. ஓகேங்களா, சோ அப்ப I less than or equal to num அப்படின்னா இப்ப I கான வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். I is equal to 1 இல்லனா I is equal to 0 ஏதாவது ஒண்ணு நம்ம இனிஷியலைஸ் பண்ணி ஆகணும். சோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா I is equal to 1 அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஓகே, சோ இதுல நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஆஃப் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சம் இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணல, அதனால சம் 0ல தான் இருக்கும். சம் ஆஃப் வித் I ஒவ்வொன்னா நம்ம இப்ப இன்க்ளூட் பண்ண நம்மளுக்கு இங்க சம்மேஷன் நடக்குது. அண்ட் இது எதுக்காக, ஆஃப் கோர்ஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இட்டிரேஷன் நடக்கிறதுக்காக. சரிங்களா, ஸோ இங்க நம்மளுக்கு ஜஸ்ட் அவுட்புட்டை நம்ம சம்ம கேட்டுக்கிறோம். அதாவது the sum of first 5 number is இப்படி நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இதோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சம்ல வரப்போகுது. சரி, ஸோ சம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 15. அதாவது இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 + 2 + 3 + 4 + 5. எஸ்ஸா? ஸோ இந்த மாதிரியான சம்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த எக்ஸாக்ட் வைல் லூப்ல நாம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை கொடுத்து நான் உங்களுக்கு இதே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க சம்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட் கெட் பண்ணி கூட இந்த விஷயத்தை அப்படியே பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ let I just make it n is equal to int of, ஓகேங்களா, input of enter the number அப்படின்னு கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த நம்பர் என்ன கெட் பண்றோம் அது நம்மளுக்கு n அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த எண்ணை வச்சு இதே சேம் திங் நம்ம அப்படியேவும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல எனக்கு n-க்கு பதிலா நான் இங்க num அதுதான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எக்ஸிகியூஷன் பண்ணுவோம். நம்மளுக்கு இந்த இடத்துல இன்புட்டை கெட் பண்ணிக்க போறோம். ஸோ லெட் ஐ ஜஸ்ட் கிவ் 10 அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்க எனக்கு வரணும், ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து நான் இப்போ என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா the sum of ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இங்கே எக்ஸிகியூஷன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் 10 நம்பர் இஸ் 55. ஓகேங்களா, ஸோ 10 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55. ஓகேங்களா, யா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு போறோம். தட் இஸ் while loop within that ஒரு if else. ஸோ நம்ம யூஸ்வலா ஃபார் லூப்ல இந்த எக்ஸாக்ட் விஷயத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணினோம். ஓகேங்களா, ஸோ அதே விஷயத்தை இங்கேயும் கொஞ்சம் நாம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ n அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கெட் பண்ணலாம். ஸோ let I have, ஸோ இன்டீஜரை கெட் பண்றேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ enter one sec. ஸோ enter the number. ஸோ இந்த நம்பர் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட் வி ஜஸ்ட் கிவ், ஏதாவது நீங்க கொடுக்குற நம்பர் வந்து ஆட் நம்பரா இல்ல ஈவன் நம்பரா அப்படின்னு கேட் பண்றதுக்காக அப்படின்னு பாத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த எக்ஸாக்ட் வைல் வேர் n is greater than 0-வா இருக்கு, அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு வேல்யூஸ் உள்ள போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்கை வச்சுப்போம். ஸோ இப்போ n modulus 2 which is equal to 0-வா இருந்துச்சுன்னா எஸ், what happens? கரெக்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா print n is a even number. ஓகேங்களா, அண்ட் இங்க else print அந்த exact n is a odd. ஓகே, ஸோ isக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன் ஸோ தட் ஏன்னா
நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேசியஸ் இருக்கட்டும். ஓகேங்களா? சரி, இப்போ லெட் வி ஜஸ்ட் ஹேவ் இட். இது அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இல்ல. இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்தர் ஒரு விஷயத்த நாம இங்க என்டர் பண்றோம். அந்த எக்ஸாக்ட் என்டர் பண்றதுக்கு நம்ம இங்க இனிஷியேஷனும் பண்ணிட்டோம். அதுல இருந்து நம்மளுக்கு இங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன். நம்ம இந்த இட்டிரேட்டிவே நம்ம இங்க கொடுக்கலையே. ஓகேங்களா? சோ அந்த எக்ஸாக்ட் இட்டிரேஷன் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். சோ அந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வைல் லூப் குள்ளார, அதாவது இஃப் லூப் குள்ளார கிடையாது, வைல் லூப் குள்ளார. சோ அந்த வைல் லூப் பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்மளுக்கு கிரேட்டர் than 0 அப்படிங்கும் போது சம்திங் ஏதோ ஒரு நம்பரை நம்ம கொடுக்க போறோம். அதனால 0 வரைக்கும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு டிக்ரிமெண்ட் ஆகுது, இங்க இன்கிரிமெண்ட் ஆகல. அப்கோர்ஸ் இதுவும் நம்மளுக்கான இட்டிரேஷன் தான். சோ ஆனா இட்டிரேஷன் எப்படி வருது? n is equal to n minus 1. சோ இப்போ நான் ஒரு நம்பரை என்டர் பண்ண போறேன். என்ன நம்பர் என்டர் பண்ணலாம்? 9 அப்படின்னு என்டர் பண்றான்னு வைங்களேன். அப்போ 9ல இருந்து எனக்கு 1 வரைக்குமான இந்த எக்ஸாக்ட் இட்டிரேஷன் நடக்கும். அப்படி நடக்கும்போது நான் கொடுக்கிற இந்த எக்ஸாக்ட் 9 whether it is odd, 8 வந்து ஈவன், 7 odd, 6 ஈவன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா till 1 வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் போகுது. ஓகேங்களா? ஃபைன். இன்னும் ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி நான் ஆன்சரை கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் வி ஜஸ்ட் பிரிண்ட் த ஸ்கொயர் ஆட் நம்பர் சம்திங் லெஸ் தென் n கொடுக்குறேன். ஸோ இந்த n நம்பர் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த n நம்பர் ஒன்று நீங்க கொடுங்கலாம், இல்ல ஃப்ரம் த யூசர்ல இருந்து கெட் பண்ணி கொடுக்குற மாதிரியும் இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லெட் ஐ ஜஸ்ட் கிவ் n ஒரு 10 அப்படிங்கிற வேல்யூவை நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் ஐக்கான இனிஷியலைசேஷன் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம இங்க வைல்ல இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட் வைல் எங்க இருந்து எங்க வரைக்கும் போகணும்? ஐல இருந்து n வரைக்கும் போகணும். சரி, இப்போ என்ன நம்மளுக்கு வேணும்? நம்ம இங்க கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ். சோ ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதே சேம் மேல போட்டதே தான். அதாவது இஃப் I மாடுலஸ் 2 இங்க ஆட் அப்படிங்கிறதுனால நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? நாட் ஈக்குவல் டு 0. அண்ட் இங்க ஒரு கமாண்ட் நான் கொடுத்துட்றேன். இன் சச் அ கேஸ் ஈவனா இருக்கு அப்படின்னா, okay, so I modulus 2 which is equal to 0, இது வந்து பாத்தீங்கன்னா ஈவன்காக. சரிங்களா? ஓகே, சரி. இப்போ இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆக்சுவலா என்ன வேணும்? ஸ்கொயர் ஆஃப் இட். ஸோ இது பண்ணினாதான் நம்மளுக்கு என்ன வருது? ஆட் நம்பர் அப்படின்னு வருது. ஸோ லெட் ஐ ஜஸ்ட் பிரிண்ட் I to the power of 2. ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க நம்மளுக்கு என்ன முடிஞ்சிருக்கு? ஜஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஆனா வைல் லூப்கான செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்ன? இட்டிரேஷன். சோ I is equal to I plus 1. ஓகேங்களா? இதே சேம் எல்ஸ்லயும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். எல்ஸ்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா, பிரிண்ட் ஆக்சுவலா இப்போ ஆட் நம்பரா இருக்கு அப்படிங்கும் போது அதோட ஸ்கொயரு, அதே ஈவன் நம்பரா இருக்கும் போது உங்களுக்கு என்ன வேணும்? ஆக்சுவலா இங்க ஸ்பெசிஃபை பண்ணல. இன் சச் கேஸ் நீங்க அது உங்களுக்கு அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க பிரிண்ட் எல்ஸ்ல கொடுத்து பிரிண்ட் பண்ணுங்க. இல்ல ஜஸ்ட் ஒன்லி ஆட் மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த எல்ஸே தேவையில்லை. ஆனா இங்க நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் தோ நீங்க எல்ஸ்ல இருந்தாலும் இந்த தயவு செஞ்சு இந்த இட்டிரேஷனை மறந்துடாதீங்க. அதை சொல்றதுக்காக தான் இந்த எல்ஸை நான் இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 அப்படின்னு வரும்போது நார்மல் ஆட் நம்பர், அதனால ஸ்கொயர். அதே மாதிரி 3 அப்படிங்கும் போது ஆட் நம்பர், அதனால அங்கேயும் ஸ்கொயர். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஆட் நம்பரா இருந்தா மட்டும்தான் ஸ்கொயர், ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அப்படியே இங்க வரப்போகுது. சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு? ஸோ பாத்தீங்கன்னா 1, இங்க 2, 3க்காக 9, 4 வந்திருக்கு, 5க்காக 25, 6 அப்படியே வந்துருச்சு, 7க்காக 49, 8 அப்படியே வந்துருச்சு, 9க்காக 81. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயம் தயவு செஞ்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன் சச் அ திங் இன்னொன்று கொடுக்கலாமா? ஓகே, ஐ ஜஸ்ட் கிவ் ஹியர் இதோட எக்ஸாக்ட் கொஸ்டினை நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். ஓகேங்களா? என்ன எழுதணும் அப்படின்னா, write a code
to add all the prime number between 17 to 53 using while loop. Okay, so of course in the while loop அப்படிங்கும்போது ஃபார்ல while கொடுங்க, whileல ஃபார் கொடுங்க, என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வருது அப்படிங்கறத பார்ப்போம். சோ இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் யாருக்கு கரெக்டானவங்களும் சரி, இல்ல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல ஹாஃப் த வே போட்டுட்டேன் இதுக்கப்புறமா தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம், நோ வரிஸ், கைண்ட்லி அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் செஷன்ல இதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா, ஃபைன். சோ இப்போ அடுத்த விஷயம் நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா while loop with else. சோ while loop with else அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே சேம் நாம for loopல பார்த்தோம். for loopல else அப்படின்னு அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா for loopல எப்படி இருந்துச்சு, of course எல்லா விதமான இட்டரேஷன் இந்த for loop முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு elseக்கான விஷயம் நடந்துச்சு. ஓகேங்களா, சோ அதே சேம் தான் இங்கேயும். சோ while loopலயும் பாத்தீங்கன்னா while with a condition I is equal to less than or equal to or less than 5 அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இங்க எனக்கு print 5 அப்படிங்கிறது, that is print I அப்படிங்கறத எனக்கு இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். சோ இங்க முடியல, நம்மளுக்கு கவுண்டையும் நம்ம கொடுக்கணும். that is let I just give I is equal to I plus 1, that is iteration. ஓகேங்களா, இப்போ இங்க நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம whileோட ஃபர்ஸ்ட் பாயிண்டான இனிஷியலைசேஷன். ஸோ I is equal to 0. இது யூஸ்வலா எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தான். ஸோ இங்க நான் ஆடட் அப்பா என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா else ஓகே print that's done. ஓகே, ஸோ இங்க நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இங்க கவனிங்க, நம்மளுக்கு whileக்கான இட்டரேஷன்ஸ் என்ன பண்ணும், என்ன நம்மளுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து less than 5 தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். சோ less than 5 அப்படின்னு இருக்கும்போது 0 to 4 தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி விஷயம் பாத்தீங்கன்னா 0 to 4 and லாஸ்டா elseல that's done அப்படிங்கிற விஷயம். சோ இந்த எக்ஸாக்ட் that's done அப்படிங்கிறது ஒன்ஸ் எல்லா இட்டரேஷன்ஸும் இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த else நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் அப்ப இது எக்ஸிக்யூட் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் இந்த while loopல அப்ரப்டா எனி டெர்மினேஷன் நடந்தாலோ இல்ல நம்ம பிரேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணாலோ கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த else வராது. மற்றபடி இந்த while ஃபுல்லுமே நம்மளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா else கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதே சேம் பிரேக்குக்கு பதிலா கண்டினியூ இருந்துச்சு அப்படின்னாலும், எப்படி பிரேக்குக்கு பதிலா கண்டினியூ இருந்துச்சுனாலும் அந்த பர்டிகுலர் கண்டிஷனை தான் ஸ்கிப் பண்ணுமே ஒழிய கண்டிப்பா டு த எண்ட் ஆஃப் த திங் நம்மளுக்கு else வரும். அதையும் ஒரு ட்ரை பண்ணுங்க. யாருக்காவது எரர் வருதுச்சோ இல்ல கரெக்டா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஓகே, நவ் லெட் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு விஷயம், ஒன்னு பிரேக், இன்னொன்னு கண்டினியூ. அந்த பிரேக் வித் அ while loop நம்ம இப்ப இங்க பார்க்கலாம். சோ பிரேக் அப்படிங்கும் போது அப்கோர்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல பிரேக் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் இட் won't execute. ஓகேங்களா, நம்ம எப்படி ஃபார் லூப்ல பார்த்தோமோ அதே சேம் தான். பிரேக் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா இட் ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் த while loop. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஃபார்ல பார்த்த அதே சேம் தான், இட் ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் த while loop. ஓகே, ஸோ சேம் சிம்பிள் திங்ஸ் நம்ம பார்த்துறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ while அதே கவுண்ட் இஃப் இட் இஸ் லெஸ் தென் 5 இருக்கும்போது I just give print count. ஓகேங்களா, and let I just make it இந்த இடத்துல நம்மளுக்கு கவுண்டோட இட்டரேஷன் நம்மளுக்கு வரணும். ஸோ கவுண்ட் பிளஸ் 1. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க கவனிங்க, if அதே சேம் கவுண்ட் எனக்கு which is equal to 3 இருந்துச்சுன்னா I just need a break. அப்போ எனக்கு என்ன ஆகும், எக்ஸாக்ட்லி இத சேம் திங் தான் நம்ம ப்ரீவியஸா பார்த்திருக்கோம். தட் இஸ் 0, 1, 2 வரைக்கும் தான் நம்மளுக்கு போகும்.
தேர்ட் அண்ட் ஃபோர்த் நம்ம இங்க less than 5 கொடுத்திருக்கோம். சோ அதனால தேர்ட் அண்ட் ஃபோர்த் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இது நாட் ஒன்லி கவுண்ட்ல நம்ம ஒரு லிஸ்ட்டை கொடுத்து பார்ப்போம். ஸோ லிஸ்ட் 1 அப்படிங்கிற இந்த எக்ஸாக்ட் ஒரு சீக்வன்ஸ் ஆன விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளார ஒரு சீக்வன்ஸை கொடுக்குறேன். அண்ட் யா லிஸ்ட்ங்கிறதுனால let I just give something mixed data. Hello 45.98 and Python and 54 சரிங்களா? இது ஒரு லிஸ்ட். சரி, இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் as usual 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஐங்கிறது இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் I வந்து less than and இங்க நம்மளுக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்கோம்? 2 4 6. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம 6 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணினதுனால இங்கேயும் நான் இங்க 6 அப்படின்னு கொடுக்குறேன். 6 ஈக்குவல் கொடுக்கல, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ less than 6 அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் பிரிண்ட் எனக்கு இங்க லிஸ்ட் 1 ஆஃப். ஓகேங்களா? லிஸ்ட் 1 ஆஃப் I. சோ இதையும் and what is that? IA iteration நாம இங்க include பண்ணியாச்சு. சரி, இப்போதான் நம்ம break conditionக்கு வர்றோம். if அதாவது அந்த exact I which is equal to 3 இருந்துச்சுன்னா, ஓகே, அதாவது நம்ம இங்க என்ன கால் பண்ணிருக்கோம்? இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸை யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா 60 வந்து 0 இண்டெக்ஸ், ஹலோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 45.98 செகண்ட் இண்டெக்ஸ், பைத்தான் தேர்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? சோ பைத்தான் அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா? அதையும் பார்த்துடலாம். சோ பாத்தீங்கன்னா நான் இங்க பிரேக் கொடுத்திருக்கேன். சோ இஃப் I is equal to 3 இருந்துச்சுன்னா பிரேக் அப்படின்னு சொல்லிடுறோம். சோ அடுத்த இட்டரேஷனுக்கு இங்க போகாது. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 60 ஹலோ 45.98 அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. தேர்ட் இண்டெக்ஸுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகல. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஹவு யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஏதாவது ஒரு சீக்வன்ஸை நம்ம கொடுத்து நம்ம பண்ற விஷயம். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது கண்டினியூ. ஸோ கண்டினியூலையும் நம்ம ஃபார் லூப்பை தான் அப்படியே கம்பேர் பண்ணிக்க போறோம். ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூ அப்படின்னு இருக்கும்போது கரண்ட் வேல்யூ, கரண்ட் இட்டிரேஷன் மட்டும் நம்மளுக்கு ஸ்கிப் ஆகும். ஆனா அந்த வேர்டுக்கு ஏத்தாப்ல, எஸ் கண்டினியூக்கு ஏத்தாப்ல நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் இட் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ். ஸோ அடுத்தடுத்து இருக்கிற சீக்வன்ஸ் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்காக ஒரு விஷயம் செய்யறேன். ஸோ பாத்தீங்கன்னா let we just make so count is equal to 0. ஓகே, ஸோ while count இங்க less than or greater than or whatever, நீங்க less than நீங்க போட்டீங்க அப்படின்னா நம்ம நார்மல் இட்டரேஷன் போடலாம். இதே greater than அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்டரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். சரி, இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா count which is equal to 3 இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே கண்டினியூ, அப்படி இல்லைன்னா எனக்கு பிரிண்ட் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இங்க ஒரு விஷயம் நாம என்ன பண்ணணும்? அஃப்கோர்ஸ் வைலுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கவுண்டோட இட்டரேஷனை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, இங்க நான் பர்பஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிருக்கேன். அஃப்கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்ஸ்ல தான் நம்ம இந்த கவுண்டோட இட்டரேஷனை கொடுத்துருக்கோமே. அப்போ இந்த இஃப்ல வந்து நம்ம கவுண்டோட இட்டரேஷன் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல வாட் ஹேப்பன்ஸ்? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இங்க ஒரு எரர் நடக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கண்டிஷன் ட்ரூவா இருக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா இட்டரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணு, அதாவது இட்டரேஷன் பண்ணிட்டு அண்ட் தென் மேக் த ஸ்கிப்பிங் ஆஃப் கரண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. அதை நம்ம சொல்லி ஆகணும். அப்படிங்க நம்ம சொல்லாத பட்சத்துல நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படிங்கறத பாருங்க. சோ அஃப்கோர்ஸ் 0 1 2ங்கிறது வருது அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டினியூன்னு வருது. பட் ஆனா அஃப்கோர்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது எல்லா வெர்ஷன்ஸ்லயும் நம்மளுக்கு இதுல இன்னும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகாம இட்டரேஷன் நிக்குது பாருங்களேன். ஸோ ஸ்டில் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட்.
இட்டரேஷன் நம்ம வந்து இப்போ பர்பஸ்ஃபுல்லா போய் நம்ம இங்க ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இட் எக்ஸ்பெக்ட் சம்திங். ஸோ அந்த மாதிரியான இருக்கிற சமயத்துல வாட் வி ஹாவ் டு கிவ், அஃப்கோர்ஸ் இங்க என்ன பண்ணணும், இந்த கண்டினியூக்கு முன்னாடியும் வி ஹாவ் டு ப்ரொவைட் அன் இட்டிரேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாக்ட் இட்டிரேஷனை நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ லெட் திஸ் எரர் அப்படியே இருக்கட்டும். ஸோ தட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிவ்யூவா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் கவுண்ட் நம்மளுக்கு இங்கேயும் ரிப்பீட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா யா திஸ் இஸ் வாட் த கரண்ட் எக்ஸிகியூஷன். பாத்தீங்கன்னா 0, 1, 2 and 4. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு ப்ரீவியஸா 0, 1, 2 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. 3ல நம்மளுக்கு ஸ்கிப் ஆச்சு. ஆனா வாட் அபவுட் த அதர், அதுதான் நம்மளுக்கு இந்த இட்டிரேஷன் நம்மளுக்கு இங்க வரலை. அதை தான் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் வைல். ஸோ ரிவர்ஸ் அப்படிங்கும்போது யா எனி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம இங்க ஒண்ணுமே இல்லை, இதே சேம் கவுண்ட் -1 அப்படிங்கறத நம்ம டிக்ரிமெண்ட்ல கொடுத்துட்டோம் அப்படின்னாவே யா ஆட்டோமேட்டிக்கா அங்க நம்மளுக்கு ரிவர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் வரப்போகுது. ஓகேங்களா? சோ இதுக்குன்னு வந்து பர்பஸ்ஃபுல்லா நம்ம எதுவும் பெருசா பண்ண வேண்டியதில்லை. சோ இதே சேம் இட்டிரேஷனை மட்டும் நம்ம மாத்தி கொடுக்கணும். தட் இஸ் டிக்ரிமெண்டல் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? சோ லெட் வி ஜஸ்ட் டிஸ்பிளே. இங்க ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. தட் இஸ் டிஸ்பிளே நம்பர் ஃப்ரம் 10 to 1 அப்படிங்கிற மாதிரியும் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஆர் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். சோ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஸ்பெசிஃபை இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஐ வந்து நம்மளுக்கு 10 to 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால ஐய வந்து நான் 10 அப்படிங்கிற மாதிரி கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ அந்த while I should be less than or equal to, sorry, greater than or equal to நம்மளுக்கு இங்க 0 தான் வரணும். ஏன்னா 0ல இருந்து 10க்கு போக போகுது. சரிங்களா? சோ I is greater than or equal to 0. சோ அப்படி 0வா இருந்தா மட்டும் தான் உள்ள வரணும். ஏன்னா நம்மளுக்கு இங்க 0வோட முடியணும். ஓகேங்களா? ஃபைன். ஓகே. ஸோ கைண்ட்லி எந்த இடத்துலையும் போகும்போது அந்த இந்த கான்செப்டை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நான் இங்கே ஐ அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஓகே. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். அதாவது நம்மளுக்கு இங்க ஐ அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டு மட்டும் விட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இட்டிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 நம்மளுக்கு வரும். தட் இஸ் விச் வி ஜஸ்ட் டன் ப்ரீவியஸ்லி. அண்ட் இங்க ரிவர்சிங் அப்படிங்கிறது வெறும் பெரிய ஒன்னும் விஷயம் இல்லை. இந்த இடத்துல நம்மளுக்கு அப்படியே டிக்ரிமெண்டல் நம்ம கொடுக்கறதா. ஸோ 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே ஒரே லைன்ல உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. அப்படிங்கும் போது இந்த பிரிண்ட் கூட ஒரு அட்ரிபியூட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் end is equal to இந்த மாதிரி அண்ட் கொஞ்சம் ஒரு ஸ்பேஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஃபைன். அண்ட் நம்மளுக்கு ஃபார் லூப்ல எப்படி நெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சோ ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வைல் லூப்லையும் ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா let me just give ஏதாவது ஒரு கொஸ்டின் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேனே. ஓகே. ஸோ I just give a question. அதாவது print first 10 number on each line or 3 times or 5 times anything. So okay, let me just go for 4 times அப்படின்னு கூட கொடுக்கலாம். anything. okay, so இப்போ 4 times எனக்கு வேணும். so first loop வந்து எதுக்கு, இந்த 10 எனக்கு கெட் பண்றதுக்கு, 0 to 10 எனக்கு கெட் பண்றதுக்கு, இல்லைன்னா 1 to 10 வந்து கெட் பண்றதுக்கு. செகண்ட் இட்டரேஷன் என்ன, அது 4 times வருதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா? so as towards that initialization I is equal to 1ல இருந்து ஆரம்பிக்குது. and அந்த 1 while okay I is less than or equal to 4, ஏன்னா எனக்கு 4th டைமும் எனக்கு வேணும். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளார நான் செகண்ட் லூப் கொண்டு வர்றேன். தட் இஸ் j is equal to 1. ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல while j is less than or equal to 10. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒன் அவுட்டர் லூப்,
செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இன்னர் லூப் நம்மளுக்கு 10 வேர்ட்ஸ் வரணும் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் நம்மளுக்கு ஜே மட்டும் கொண்டு வரலாம். அண்ட் இல்ல நம்ம அதே முன்னாடி கொடுத்த மாதிரி எல்லாமே ஒரே லைன்ல வேணும் அப்படின்னு நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணாலும் நம்ம இந்த இடத்துல எண்ட் லைன் கொடுக்கலாம். தட் இஸ் எண்ட் அண்ட் இங்க ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். ஸோ ஜே பிளஸ் 1. ஓகேங்களா? இது ஜேவோட லூப்பு வெளியே வந்துருச்சு. ஆனா ஐ லூப்ல இருக்கேன். அஃப்கோர்ஸ் ஐயோட இட்டிரேஷனும் நம்ம இங்க கொடுத்தாகணும். திருப்பியும் நம்ம அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 by 1 ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ லெட் ஐ ஜஸ்ட் கிவ் அ ஸ்பேஸ். சரி, இப்போ இங்க கவனிங்க, நம்மளுக்கு இந்த ஜே இட் லூப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேவோட லூப் இங்க ஆரம்பிச்சு இந்த இட்டிரேஷன்ல முடியுது. அண்ட் வைலோட ஐ லூப் எங்க ஆரம்பிச்சுன்னா இங்க ஆரம்பிச்சு இந்த இடத்துல முடியுது. அண்ட் எக்ஸ்ட்ராவா இந்த பிரிண்ட்டையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபார் நெக்ஸ்ட் லைன். ஸோ யூஸ்வலா நம்ம கொடுக்கிற அதே தான். ஐ அப்படிங்கிறதுக்கு இனிஷியலைசேஷன், ஐக்கு இட்டிரேஷன். அண்ட் அதே மாதிரி ஜேக்கு இனிஷியலைசேஷன், ஜேக்கு இட்டிரேஷன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு விஷயமும் நம்மளுக்கு ஃபார் லூப்ல இருக்காது. ஆனா இந்த இடத்துல வைல் லூப் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆன இனிஷியலைசேஷன், செகண்ட் பாயிண்ட் ஆன இட்டிரேஷன்ஸும் நாம இங்க கண்டிப்பாக பர்பஸ்ஃபுல்லா ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைன்லயும் 1 to 10 அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இங்க நம்மளுக்கு வைல் லூப் வித் த டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆன அதாவது within that, அதாவது பிரேக் அண்ட் கண்டினியூவா நம்ம கொடுத்துருக்கோம். வித்தின் த வைல் லூப் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்க நம்ம சின்ன எக்ஸாம்பிள்ஸால வைல் லூப்குள்ளார ஒரு இஃப் எல்ஸ், வைல் லூப்குள்ளார ஒரு எல்ஸ் மட்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வைல்குள்ளார இஃப் எல்ஸ் மட்டும் இல்ல, நம்ம ஃபார் லூப்பையும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நெஸ்டட் ஃபார் லூப்குள்ளார ஒரு வைல கொண்டு வரலாம். ஃபார்ல இருந்து நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிஸை எடுத்துட்டு போகலாம், எப்படி வேணாலும். ஸோ ரெண்டு காம்பினேஷன்ஸ்லயும் நம்ம பண்ணலாம். அண்ட் உங்களுக்காக ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நான் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அதுல யாரு நம்மளுக்கு ஆன்சர் சொல்றாங்கன்னு பார்ப்போம். நோ வரிஸ் இஃப் யூ ஆர் கெட்டிங் எனி டவுட்ஸோ இல்ல கன்ஃபியூஷன்ஸோ இருந்தாலும் யூ கேன் ஜஸ்ட் பிங் ஆன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, ஸோ கைண்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைண்ட்லி ஷேர் டு த நீடட். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பேஸ்ல இருந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கைண்ட்லி ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.